இப்ப நாங்க ஒரு சர்க்கரைட்டுகளுக்கு பார்ப்போம். ஒரு சர்க்கரைட்டுகள். சரி அதுக்கு முந்தி நாங்க இதுக்கு முந்தி படிச்சுட்டு வந்தது ஒரு அங்கி, ஒரு உயிரங்கி. உயிரங்கில பதார்த்தங்கள் சேதன சேர்வைகளும் காணப்படுது, அசேதன சேர்வைகளும் காணப்படுது. அதாவது அந்த சேர்வைகள் எல்லாமே நாங்க அந்த ஆவர்த்தன அட்டவணையில பார்த்தோம் ஒவ்வொரு மூலகங்கள் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இந்த மாதிரி மூலகங்களால ஆக்கப்பட்டவையாக இருக்க போகுது. அப்ப இந்த மூலகங்கள் உருவாகி, அதாவது இந்த மூலகங்கள் சேர்ந்து சேர்வைகள் உருவாகிச்சு. அந்த சேர்வைகள தான் சேதன சேர்வை, அசேதன சேர்வைகள்னு பிரிக்கிறோம். அப்ப அந்த சேர்வைகள்ல மனித உடல், அதாவது ஏதாவது ஒரு உயிர், ஏதாவது ஒரு உயிர், உயிரங்கிட உடல். உயிரங்கிட உடல்ல காணப்படக்கூடிய சேர்வைகள், உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள சேர்வைகள். நாங்க பிரதானமா அதுக்கு பேர் சொன்னோம். சேதன சேர்வைகளுக்கு பிரதானமாக உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்லி இன்னொரு பேர் பார்த்தோம். உயிர் சடப்பொருள், உயிர் அதாவது நீங்களும் ஒரு உயிர் சடப்பொருள் தான். ரைட், எங்களோட சூழலை சுத்தி கொண்டிருக்கிற உயிரினங்களும் ஒரு உயிர் சடப்பொருள் தான். தாவரங்கள் உயிர் சடப்பொருள். அப்ப இந்த உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிரதான சேர்வைகள், ரைட், உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்ல போறோம். அதுல சேதன சேர்வைகள், அதாவது கார்பன் மூலகம் அடங்கிய சேர்வைகள். அதுலேயும் சில விதிவிலக்குகள் நாங்க பார்த்தோம். கார்பன் மூலகங்கள்ல சில சேர்வைகள் விதிவிலக்கா வந்துச்சு. அதாவது அங்க கார்பன் இருந்தாலும் அதை நாங்க அசேதன சேர்வைகள்னு சொல்லிக் கொண்டோம். இப்ப நாங்க இங்க இந்த உயிரியல் மூலக்கூறுகள்ல கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலத்துல நாங்க முதலாவது பார்க்கிறது இந்த கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டை பூமியில அதிக அளவுல காணப்படுது. இந்த சேதன சேர்வை தான் பூமியில அதிக அளவுல காணப்படுதுன்னு சொன்னோம். இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ல சில பிரிவுகள் பார்த்தோம். அதாவது அங்க இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 மூலகங்களும் தானே ஒரு கார்போஹைட்ரேட்ல காணப்பட போது. அந்த 3 மூலகங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அது ஒரு சர்க்கரைட்டுகள், இரு சர்க்கரைட்டுகள், பல் சர்க்கரைட்டுகள்னு நாங்க பார்த்தோம். அதுல முதலாவது நாங்க பார்க்கிறது இன்றைக்கு இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் பத்தி. இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் தனியே ஒன்று மட்டும் தான் இருக்கும். இரு சர்க்கரைட்டுகள்னு சொல்றது அந்த ஒரு சர்க்கரைட்டுகள் 2 சேர்ந்து வந்தால் இரு சர்க்கரைட்டுகள். பல் சர்க்கரைட்டுகள்னு சொல்றது இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் பல சேர்ந்து வந்தால் பல் சர்க்கரைட்டுகள். அப்போ ஒரு சர்க்கரைட்ன்றது தனியோரால், அந்த ஒரு சர்க்கரைட்ல 2 பேர் சேர்ந்தால் இரு சர்க்கரைட், அந்த ஒரு சர்க்கரைட்ல பல பேர் சேர்ந்தால் பல் சர்க்கரைட். இப்ப இந்த ஒரு சர்க்கரைட்டுக்கு நாங்க வருவோம். சரியா? இப்ப இந்த ஒரு சர்க்கரைட்ல முதலாவது விஷயம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பு அலகு ஒரு சர்க்கரைட். அதாவது எந்த ஒரு கார்போஹைட்ரேட்டை பார்த்தாலும் ஒரு சர்க்கரைட் கார்போஹைட்ரேட், இரு சர்க்கரைட் கார்போஹைட்ரேட், பல் சர்க்கரைட் கார்போஹைட்ரேட், எந்த கார்போஹைட்ரேட்டை பார்த்தீங்களாலும் அங்க எங்களுக்கு ஒரு சர்க்கரைட் கட்டாயம் இருக்கும். எனவே அதுல கட்டமைப்புல கட்டாயம் இருக்கும். எந்த ஒரு கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் அது கட்டாயமா அங்க ஒரு சர்க்கரைட் இருந்தே ஆகும். அப்ப என்ன சொல்லுவோம்? அத கட்டமைப்பு அலகுன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா வகையான கார்போஹைட்ரேட்லயும் இந்த ஒரு சர்க்கரைட் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு பேர் கட்டமைப்பு அலகு. சரியா? இப்ப நாங்க உதாரணமா பார்ப்போம். இந்த இடத்துல இரு சர்க்கரைட்டுகள் எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் இது மூணையும் இரு சர்க்கரைட்டுகள்னு சொல்லிக்கிறான். அப்ப இந்த 3 இரு சர்க்கரைட்டுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளுக்கோஸ் சேர்ந்து வந்தது மால்டோஸ். அப்ப அங்கேயும் கட்டாயம் ஒரு சர்க்கரைட் ஒன்று காணப்படுது. அதாவது குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட் ஒன்று தானே அப்ப காணப்படுது. அப்ப அங்க மால்டோஸ் ஒரு இரு சர்க்கரைட் கார்போஹைட்ரேட், கட்டமைப்புல கட்டாயம் குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட் ஒன்று காணப்படுது. சுக்ரோஸ் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு இரு சர்க்கரைட். அங்க குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் ரெண்டும் சேர்ந்து வந்தால் சுக்ரோஸ். அப்ப குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த சுக்ரோஸ் அமைக்குதுன்னு சொன்னால் இரு சர்க்கரைட்டான இந்த சுக்ரோஸ்ல கட்டாயம் அங்க ஒரு சர்க்கரைட் காணப்படுகின்றது. அப்ப அங்கேயும் கட்டமைப்பு ஆக்குது. லக்டோஸ் ஒரு இரு சர்க்கரைட். அங்க குளுக்கோஸ், கலக்டோஸ் ரெண்டும் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு இரு சர்க்கரைட்ற கட்டமைப்புல ஒரு சர்க்கரைட் காணப்படுது. அடுத்தது பல சர்க்கரைட்டுகள் எடுத்தோம்னு சொன்னால் பல் சர்க்கரைட்டுகள்ல எங்களுக்கு செல்லுலோஸ், மாப்பொருள், கிளைகோஜன் இது மூணும் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பல் சர்க்கரைட்டுகளுக்கான உதாரணம். அப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லுலோஸ் ஆக்கப்பட்டது நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து, மாப்பொருளும் நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து, கிளைகோஜனும் அதே போல நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து தான் உருவானது. அப்ப இந்த பல் சர்க்கரைட்டுகளையும் கட்டமைப்புல யார் இருக்குது? குளுக்கோஸ் இருக்குது. குளுக்கோஸ் சேர்ந்து தான் வந்தது. அப்ப பல் சர்க்கரைட்டுகளையும் கட்டமைப்புல யார் இருக்கிறது?
ஒரு சக்கரைட். அப்ப ஒரு சக்கரைட்லயுமே இருக்கிறது ஒரு சக்கரைட். இரு சக்கரைட்லயும் ஒரு சக்கரைட் இருக்குது. பல்சக்கரைட்லயும் ஒரு சக்கரைட் இருக்குதுன்னு சொன்னா, இந்த 3மே கார்போஹைட்ரேட். எனவே இந்த கார்போஹைட்ரேட்ன்ற கட்டமைப்பு அலகு வந்து யாரு? ஒரு சக்கரைட். எந்த சக்கரைட்டுகள் அதாவது எந்த கார்போஹைட்ரேட்ட பார்த்தாலும் அங்க கட்டாயம் ஒரு சக்கரைட் இருக்கும். எனவே நாங்க சொல்லப் போறோம், கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பு அலகு ஒரு சக்கரைட். இந்த கட்டமைப்பு அலகு ஒரு சக்கரைட்ன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். அடுத்தது எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, இவை பொதுவாக எளிய வெல்லங்கள். எளிய வெல்லங்கள்னு சொன்னாலே எங்களுக்கு தெரியும், இனிப்பா காணப்படும். சரி, இந்த வெல்லத்துக்கு பல பேர் வெல்லம் என்று சொல்லுவோம். சரியா? சர்க்கரை, கருப்பட்டின்னு சொல்லி பல பேர்ல சொல்லுவோம். எப்படியோ எல்லாமே இனிப்பு தானே! வெல்லம்னா இனிப்பு. அப்ப இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் எப்படி இருக்கும்? இனிப்பு சுவை உடையது. லேசா எங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ். எல்லாரும் எப்படி இருக்கும்? இனிக்கும். தின்றால் இனிக்கும். அப்ப இனிப்பு சுவை கொண்டது. குளுக்கோஸ் நீரில் கரையுமா? தண்ணீல போட்டு பாருங்க கரையும். நீரில் கரையும். ஒரு சர்க்கரைட்டுகள் நீரில் கரையும். பொதுவாக இனிப்புச் சுவை கொண்டது. சரியா? அதே நேரம் அவை எந்த மாதிரி அமைப்பில இருக்கும்? ஒரு பளிங்குரு கட்டமைப்புல, ஒரு சாலிட் திண்மம் மாதிரி ஒரு பளிங்கு கட்டமைப்புல தான் இருக்கும். அப்போ ஒரு சர்க்கரைட்டுகள் எப்படி இருக்கும்? பளிங்கு கட்டமைப்புல இருக்கும். சரியா? அப்போ ஒரு சர்க்கரைட்டுகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பலகு ஒரு சர்க்கரைட். இவை பொதுவாக எளிய வெல்லம். இனிப்புனால வெல்லம். இவை பளிங்குரு அமைப்பு, நீரில் கரையும், பொதுவாக இனிப்பு சுவை கொண்டவை. உதாரணம் யார் சொல்லியிருக்கிறான் மேல? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்ட்ரோஸ். இது 3மே ஒரு சர்க்கரைட் கார்போஹைட்ரேட்டுகள். சரியா? இப்ப அடுத்தது எங்களுக்கு ஒரு சர்க்கரைட்டுக்கள்ல தந்து அட்டவணையில காணப்படுது. குளுக்கோஸ் எங்கெங்க காணப்படுதுன்னு சொன்னால், பழுத்த பழங்கள். பழுத்த பழங்கள் தேன். சரியா? பழுத்த பழங்களா இருக்கட்டும், தேனா இருக்கட்டும் இனிக்கும். அங்க இருக்கிறது குளுக்கோஸ் தான் காரணம். சரியா? அப்ப குளுக்கோஸ் வந்து எங்கெங்க காணப்படுதுன்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. அடுத்தது அங்கிட்டு வேறு தகவல்னு சொல்லி தந்திருக்கிறான். வேறு தகவல்ல முதலாவது பாயிண்ட்ஸ் எங்களுக்கு மாப்பொருள் அடங்கிய எல்லா உணவுகளும் நீர் பகுப்படையும் போது பெறப்படும் இறுதி விளைபொருள். சரியா? அப்ப இந்த மாப்பொருள்ன்றது சொல்லினது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாங்க பார்த்தது பல் சர்க்கரை. மாப்பொருள் வந்து பல் சர்க்கரைட். அப்ப இந்த மாப்பொருள் அடங்கிய எல்லா உணவுகளும் நீர் பகுப்படையும் போது. நீர் பகுப்படையும்னு சொன்னாலே நீர் சேர்க்கிறது. நீர் சேர்க்கிறோம். ரைட்? இத நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்துக்கு வருவோம். நான் சொன்னோம் மாப்பொருள்னு சொல்றது ஒரு பல் சர்க்கரைட்ன்னு சொன்னால, அந்த பல் சர்க்கரைட் வந்து நிறைய குளுக்கோஸ் சேர்ந்து தான் அந்த மாப்பொருள் உருவாயிச்சு. சரியா? இந்த குளுக்கோஸ்கள் ஜாயிண்ட் ஆக மாப்பொருள் உருவாகிற நேரம் அந்த குளுக்கோஸ்ல உள்ள பிணைப்புகள் உடைஞ்சு நீர் வரும். சரியா? அப்ப குளுக்கோஸ் சேர அந்த பிணைப்புகள் உடைஞ்சு சேரும். அப்ப குளுக்கோஸ் தனித்தனி ஆகிற குளுக்கோஸ் ஒன்று சேர்ந்தா தானே மாப்பொருள். அப்ப குளுக்கோஸ்கள் ஒன்று சேரும்போது அதுல பிணைப்புகள் எல்லாம் உடைஞ்சு அந்த இடத்துல உடைஞ்சு போறதுனால நீர் ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் உடைஞ்சு நீர உருவாக்கும். அப்ப என்ன செய்யுது? குளுக்கோஸ்கள் நிறைய சேர்ந்து மாப்பொருள் உருவாகாது. அதே நேரம் அங்க பிணைப்பு உடையறதுனால நீரும் வெளியேறும். அப்ப இந்த தாக்கத்த மறுபக்கம் யோசிச்சு பாருங்க. அதாவது இப்ப குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து மாப்பொருள் நீர் உருவாகுற மாரி, இப்ப மாப்பொருளும் நீரும் சேர்ந்தால் திரும்ப என்ன உருவாகும்? இங்கால பக்கம் மாரி குளுக்கோஸ்கள் நிறைய வரும். இதுதான் என்னது? இந்த இடத்துல சொல்ற நீர் பகுப்பு. அதாவது குளுக்கோஸ் சேர்ந்து மாப்பொருள் நீர் வந்த மாரி, திரும்ப இந்த மாப்பொருளுக்கு நீர் சேர்த்தால் திரும்ப குளுக்கோஸ் உருவாகும். அதுதான் மாப்பொருளின் நீர் பகுப்பு. அதாவது மாப்பொருளுக்கு நீர் சேர்க்கிறது. மாப்பொருளின் நீர் பகுப்பு. அப்ப எங்களுக்கு இங்க சொல்லிக்கிற விஷயம், மாப்பொருள் அடங்கிய எல்லா உணவுகளும் நீர் பகுப்படையும் போது பெறப்படும் இறுதி விளைபொருள் யாரு? குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியுடன் சேர்க்கப்படும். அதாவது நாங்க எடுத்துக்கொள்ற குளுக்கோஸ்ன்னு சொல்றது ஃபைனலா அகத்துறிஞ்சப்பட்டு எங்களோட குருதியோட வந்து சேர்க்கப்பட போகுது. அடுத்தது தாவர ஒளித்தோப்பு செயல்முறையின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ். ஒளித்தோப்புன்னு சொல்ற நேரம் எங்களுக்கு முதலாவது நீரும் CO கார்பன் ஆக்சைடும் சேர்ந்து என்ன நடக்குது? ஒளி இருக்கிற நேரம் அங்க குளுக்கோஸ் உருவாகும். அப்ப அங்க எங்களுக்கு ஒளித்தோப்புல வரக்கூடியது பிரதான விளைபொருள் குளுக்கோஸ். சரியா? அப்ப தாவரம் ஒளித்தோப்பின் மூலம் அதிர போசனைக்காக என்ன செய்யுது? குளுக்கோஸை தொகுத்துக் கொள்ளுது. இது வந்து குளுக்கோஸை வந்து அதிர போசனைக்காக தாவரம் என்ன செஞ்சு கொள்ளும்? பயன்படுத்தி கொள்ளும்.
அடுத்தது கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படும். இந்த கலச்சுவாசம்ன்ற விஷயம் எங்களுக்கு வந்து இந்த பாட புக்லேயே வந்து எங்களுக்கு பேஜ் நம்பர் 151 வந்து சொல்லப்பட்டிருக்குது. ரைட். 151 என்னன்னு சொன்னோம்னு சொன்னால் சுவாசம்னு சொல்லி அனைத்து அங்கிகளுக்கும் தமது உயிர் தொழிற்பாடுகளை நடத்துவதற்கான சக்தி அவசியம். அதாவது எந்த ஒரு வேலை செய்யனாலும் சக்தி தேவை. வைத்து உணவு உண்ணுவோம் சக்திக்காக. இந்த சக்தி அவ்வங்கிகளால் உற்பத்தி செய்யப்படும் உணவு அல்லது பல்வேறு வழிகளால் பெற்றுக்கொள்ளப்படும் உணவு கலங்களினுள் உடைவுக்குட்படுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும். அதாவது இப்போ ஒரு தாவரத்துக்கு தேவைன்னு சொன்னால் தாவரத்துக்கு தேவையான சக்தி வந்து அந்த அங்கேயே உற்பத்தி செய்கிற அந்த உணவு. அதாவது இப்போ ஒளித்தோப்புனால அது குளுக்கோஸ் உற்பத்தி செஞ்சு கொண்டுச்சு. அப்போ அதுக்கு தேவையான சக்தியை அது உற்பத்தி செஞ்சு அந்த உணவுலேருந்து பெற்றுக்கொள்ளும். அல்லது வேறு வழிகள்னு சொன்னால் எனது இப்போ வேற உயிரினங்கள் பிற பூசணிகள் எடுத்தோம்னு சொன்னால் மனிதனெல்லாம் வந்து அவன் உணவு உட்கொண்டு அப்படி வந்து சக்தி எடுத்துக்கொள்கிறான். அப்போ உணவு அங்கிகளின் உயிர்க்கலங்களுக்குள் சக்தியாக மாற்றப்படும் செயல்முறை. எங்களுக்கு சக்தி தான் தேவை. அந்த சக்தி எங்கேருந்து வரப்போகுது? இந்த உணவுல இருந்து தான் உடைச்சி எடுக்க போகிறோம். அப்போ அந்த உணவுல இருந்து சக்தி உடைச்சி எடுக்கிறதுக்கு பேர் தான் கலச்சுவாசம். கலச்சுவாசம் சரியா? அப்போ அந்த கலச்சுவாசத்தின் போது நாங்கள் உட்கொள்கிற ஒரு உணவில் உள்ள அந்த குளுக்கோஸ் என்ன செய்யுது ஃபைனலாக, அதாவது ஒரு கார்போஹைட்ரேட் உணவு உட்கொள்ளணும்னு சொன்னால் அங்குள்ள உடைக்கப்பட்டு அது குளுக்கோஸாக மாற்றப்பட்டு குளுக்கோஸ்ல இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சக்தி எடுக்க போகிறோம். குளுக்கோஸில் இருந்து தான் சக்தி எடுக்க போகிறோம். நாங்கள் உண்ற உணவுல இருந்து தான் சக்தி எடுக்க போகிறோம். அப்போ அந்த உண்ற உணவை எளிய நிலைமைக்கு மாற்றணும். அப்படி ஒரு உணவு உட்கொள்கிற நேரம் இந்த குளுக்கோஸ் என்ன செய்யப்படுது? உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுகின்றது. இந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் கலச்சுவாசம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றான். கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படும். அடுத்தது ஃப்ரக்டோஸ். இது அடுத்த ஒரு சர்க்கரை. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். இப்போ ஃப்ரக்டோஸ் எங்கே வந்து காணப்படுகிறது? குளுக்கோஸ் தேன் பழுத்த பழங்களில் காணப்படுது. இப்போ ஃப்ரக்டோஸும் அதே இடத்துல காணப்படுது. பழுத்த பழங்களில், தேனில், இனிப்பு பூசணியில், கேரட், நாங்கள் உண்ணக்கூடிய கேரட் இதுகள் எல்லாம் வந்து ஃப்ரக்டோஸ் வந்து காணப்படுகின்றது. இந்த ஒரு சர்க்கரைட் வந்து காணப்படுகின்றது. இப்போ இந்த ஃப்ரக்டோஸுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம், பழ வெல்லம். அவ முக்கியமாக இந்த பழுத்த பழங்களில் வந்து ஃப்ரக்டோஸ் தன்மையினால், ஸோ அங்குள்ள அப்படி இனிப்பு சுவைக்கு காரணம் இந்த ஃப்ரக்டோஸ். அதனால் இதற்கு இன்னொரு பேர் சொல்ல போகிறோம், பழ வெல்லம். அப்போ காய்கள் பழுக்கும் போதோ ஃப்ரக்டோஸ் உருவாகும். காயாக இருக்கிற இடம் தின்னல திரியா, ஆனால் அது பழமாக மாறும்போது தான் எங்களுக்கு இனிப்பு சுவை இருக்கும். சரியா? அப்போ காய்கள் வந்து பழுக்கும் போது தான் என்ன செய்யுது? ஃப்ரக்டோஸ் உருவாகும். காயாக இருக்கிற நேரம் அது கசக்கும், அந்த மாதிரி ஒரு இனிப்பு சுவை ஒன்று இருக்காது. அப்போ பழுக்கிற நேரம் அந்த காய் பழுக்கும் போது தான் ஃப்ரக்டோஸ் உருவாகுது. அதனால தான் அதில் ஒரு இனிப்பு ஒன்று எங்களுக்கு காணப்படுகின்றது பழங்களில். இனிப்பு சுவை கூடிய வெல்லம். சரியா? கலக்டோஸ் அடுத்த ஒரு சர்க்கரைட் கலக்டோஸ். இது வந்து எங்களுக்கு பால் உற்பத்தி உணவுகளில் காணப்பட போகுதோ. சரி, பால் உற்பத்தி உணவுகளில் அடுத்த விஷயம் சொல்கிறான் கலக்டோஸை பற்றி. லக்டோஸின் நீர்ப்பகுப்பின் போது விளைவுகளில் ஒன்றாகும். லக்டோஸ் ஓடி போய்த்து பார்த்தோம். லக்டோஸ் எங்கே இருக்க போதோ? சரி, எங்களோட சார்ட்டுக்கு வைத்து பார்த்தோம்னு சொன்னால் லெக்டோஸ் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஒரு இரு சர்க்கரைட். இரு சர்க்கரைட். அப்போ இரு சர்க்கரைட்னு சொன்னால் அங்கே ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து தானே இரு சர்க்கரைட் உருவாகிக்கும். அந்த ரெண்டு இரு சர்க்கரைட்டும் யாருன்னு பார்ப்போமா? லெக்டோஸை உருவாக்குற. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் லெக்டோஸை உருவாக்குகிறது ஒரு குளுக்கோஸும் ஒரு கலக்டோஸும் சேர்ந்து. குளுக்கோஸ் கலக்டோஸ் ரெண்டும் ஒரு சர்க்கரை. அந்த ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகளும் சேர்ந்து லெக்டோஸ் உருவாக்கிக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம் லெக்டோஸின் நீர்ப்பகுப்பு திரும்ப. அப்போதே மாப்பொருளின் நீர்ப்பகுப்பில் குளுக்கோஸ் வந்த மாதிரி இப்போ லெக்டோஸின் நீர்ப்பகுப்பு எடுப்போம். அப்போ லெக்டோஸின் நீர்ப்பகுப்பு என்னது? லெக்டோஸுக்கு நீர் சேர்க்குறோம். தாக்கத்தில் தரை கீழ் தாக்கம். அப்போ இங்கால லெக்டோஸுக்கு நீர் சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு குளுக்கோஸும் கலக்டோஸும் விளைவாக வருது. யார் வர்றது? கலக்டோஸ் வருது. அப்போ கலக்டோஸ் வந்து எப்படி சொல்லலாம்? லெக்ட்ரோஸை நீர்ப்பகுப்படை சிற நேரம் கலக்ட்ரோஸ் என்ன செய்து உருவாகுது. அதைத்தான் நீங்கள் சொல்லிக்கிறான் கலக்டோஸில் லெக்ட்ரோஸின் நீர்ப்பகுப்பின் பொழுது விளைவுகளில் ஒன்றாகும். அப்போ மற்ற விளைவு குளுக்கோஸ்ன்னு பார்த்தோம். ஸோ லெக்ட்ரோஸின் நீர்ப்பகுப்பின் பொழுது விளைவுகளில் ஒன்றாகும். அந்த லெக்ட்ரோஸின் நீர்ப்பகுப்பின் போது கலக்டோஸும் குளுக்கோஸும் வந்துச்சு. அடுத்தது இனிப்பு சுவை அற்றது. பால் உற்பத்தி உணவுகள் உதாரணமாக நிறைய பால் உற்பத்தி உணவுகள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது இப்போ நாங்கள் உண்ணக்கூடிய பால் உற்பத்தி உணவு டிரெக்டாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பசுப்பாலை டிரெக்டாக எடுத்தோம்னு சொன்னால்
ரைட். பசுலேருந்தே நாங்க எடுத்து குடிச்சு பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு அது இனிப்பாயிக்காது. இனிப்பு சுவையற்றது. சீனி போட்டா இனிப்பாயிக்கும். அதுக்கு முந்தி இனிப்பில்ல. ஸோ அங்க இருக்கிறது காரணம் கெலக்ட்ரோஸ். சரியா? அந்த பால்கள்ல கெலக்ட்ரோஸ் காணப்படுகின்றது. இதனால தான் அது இனிப்பு சுவை அற்றதா இருக்குது. எனவே கெலக்ட்ரோஸ் வந்து இனிப்பு சுவை அற்றது. இவ்வளோ தானே எங்களுக்கு வந்து ஒரு சர்க்கரைட்டுகள்ல உள்ள கதை. சரியா? அப்ப அடுத்தது வந்து இரு சர்க்கரைட்டுக்கு போவோம். இரு சர்க்கரைட்ல என்ன சொல்லிக்கிறான்? 2 ஒரு சர்க்கரைட். இரு சர்க்கரைட்னா அங்க 2 ஒரு சர்க்கரைட் சேர்ந்து தான் இரு சர்க்கரைட் உருவாகும். இதன் போது நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறும். சரியா? இரு சர்க்கரைட்டுகளை உருவாக்க பாருங்க. ஒரு குளுக்கோஸ் அவ சேரக்குள்ள அங்க ஒரு நீர் மூலக்கூறு உடையும். அப்ப ஒரு நீர் மூலக்கூறு உடையிற நேரம் அது உடைஞ்சு நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேற இப்ப மீதியுள்ள கட்டமைப்பு தான் மால்ட்ரோஸ். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ற நேரம் அந்த பிணைப்பு உடைஞ்சு நீர் ஒன்று வெளியேற வர்றது சுக்ரோஸ். குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்து நீர் மூலக்கூறு ஒன்று வர மீறது லாக்டோஸ். அப்ப இங்க ஒரு நீர் மூலக்கூறு தான் உருவாக போது இரு சர்க்கரைட் ஒன்று உருவாகிற நேரம். இதைத்தான் நீங்க சொல்லுகிறான். இதன் போது நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறும். இவ்வாறு இரு சர்க்கரைட்டுகளை நீர்ப்பகுப்பு செய்வதன் மூலம் ஒரு சர்க்கரைட் பெறப்படும். அப்ப திரும்ப பாருங்க, நீர்ப்பகுப்புன்னு சொல்லக்குள்ள என்ன செய்யணும்? நீர் சேர்க்கணும். அதாவது மால்டோஸும் நீரும் சேர்ற மாதிரி, சுக்ரோஸும் நீரும் சேர்ற மாதிரி, லெக்டோஸும் நீரும் சேர்ற மாதிரி இரு சர்க்கரைட்டின் நீர்ப்பகுப்பு. அப்ப சேரக்குள்ள திரும்ப என்னது? தலைக்கீழ அம்புக்குறி இங்கால திருப்பினோம்டா குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட், ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் ரெண்டும் ஒரு சர்க்கரைட், கெலக்டோஸ் குளுக்கோஸ் ரெண்டும் ஒரு சர்க்கரைட். அப்ப நீர்ப்பகுப்பின் போது இரு சர்க்கரைட்டு நீர்ப்பின் போது என்ன உருவாகுது? திரும்ப அந்த ஒரு சர்க்கரைட்டுகள் தான் உருவாகுது. இனிப்பு சுவை உடையது. சரியா? இனிப்பு சுவை உடையது. இனிக்கும். ரைட். இங்க வரப்போது நாங்க உண்ணக்கூடிய சீனி இரு சர்க்கரைட்ல. ஸோ